அதனால எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகபட்சம் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ என்னிடம் வரக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள்ல கிட்டத்தட்ட 60% மேல வெளிநாட்டினர். வெளிநாட்டு வாழ் தமிழர்களா இந்தியர்களான்னு கேட்பாங்க. இல்ல 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 ஃபாரினர்ஸ் இல்ல வேற மதத்தை சார்ந்தவர்கள். அதாவது இந்து மதத்து ஆட்கள் மட்டும் இல்ல. அதுல குறைவானவர்கள் இந்து மதம் தான். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி என்னை ஜோதிடத்துக்காக அணுகியிருக்காங்க. 100க்கு 60% அவங்க தான். அவங்க தான் அதிகமாக நம்புகிறார்கள். இப்ப எல்லா மதத்தினரும் ஜோதிடத்துக்குள்ள வந்தாச்சு. புரியுதா? ஜோதிடம் என்பது ஒரு மதம் சார்ந்ததே அல்ல ஃபர்ஸ்ட். அப்ப சீன ஜோதிடம் இருக்குன்னா சீனர்கள்லாம் இந்துக்களா? அரபு ஜோதிடம் இருக்கு. பாரசீக ஜோதிடம் இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசமான ஜோதிடங்கள்லாம் இருக்கு. இதையும் தவிர நியூமராலஜி எண்கணிதம்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் எங்க டெவலப் ஆச்சு? அதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கு. இன்னும் எண்கணிதம் பார்ப்பவர்கள் இருப்பார்கள். இப்பவும் வெளிநாட்டினருக்கு 13ன்னு ஒரு நம்பர் சொல்லிட்டீங்கன்னா, அந்த ரூம்ல தங்க மாட்டாங்க. ஏன் சார்? 13 கெட்ட நம்பர் அவங்கள பொறுத்தவரைக்கும். அதே மாரி 13 என்ற வீட்டு நம்பர் இருந்தா கூட அவங்க தங்க மாட்டாங்க. அப்போ இது மாரி ஒரு வழக்கம் இருக்கு. அந்த 13ன்ற எண் வந்து கெட்ட எண்.